Hi friends, welcome to chellamtips. Friends, in this video waste irukka idu maadhiri burqa shawl illa waste irukka chudidar shawl adha use panni easyana or doormat da eppadi ready pandrathu abingiradha paakaporum. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கள்கிட்ட மிஷின் இல்லை கையால் தைக்கிற மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் இந்த ஷாலை வந்து இது போல் 4ஆக மடிச்சுக்க போகிறேன். ஒரே ஒரு ஷால் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வேஸ்ட் கிளாத்து தேவைப்படும், அவ்வளோதான். இப்போ வந்து 4ஆக மடிச்சுக்கலாம். வெளியில் இருக்கிற இந்த ரா பீஸை வந்து அப்படி உள் சைடாக இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஊசி நூல் வச்சுட்டு இந்த ஓரத்தை நம்ம தைச்சிடலாம். இதில் வந்து 4 பீஸ் நம்ம மடித்தோம் இல்லையா, அது அப்படியே இருக்குது. ஸோ நான் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள், அதே மாதிரி தைச்சிக்கோங்க. இப்போது ஒரு சைட் ஃபுல்லாகவுமே தைச்சி முடிச்சாச்சு பாருங்கள். அடுத்ததாக நம்ம வந்து இந்த சைடையுமே தைச்சிக்கலாம். மூணா பக்கமும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஒரு சைடு வந்து ஃபுல்லாகவே க்ளோஸிடில் இருக்குது நம்ம மடித்த பக்கம். அது இல்லாமல் இந்த சைடு நம்ம தைச்சிருக்கோம், இந்த சைடு நம்ம தைச்சிருக்கோம். இப்போ வந்து 3 சைடு வந்து க்ளோஸிடில் இருக்குது, ஒரு சைடு மட்டும் ஓப்பனில் இருக்குது. அந்த ஓப்பன் சைடு அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஃபுல்லாக வந்து பார்ட்டிஷனாக பிரிக்க போகிறோம். சென்டரில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க, லைன் போட்டுக்கோங்க அப்படியே ஃபுல்லாக. அடுத்ததாக நான் இந்த மாதிரி இதை வந்து பிரிச்சிடுறேன். ஒரு 5 பார்ட்டிஷனாக பிரிச்சிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து துணி வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி சென்டரில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம், இந்த மாதிரி ஊசி நூலாலேயே. இப்போ நான் சென்டரில் வந்து ஃபுல்லாக தைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ முடிக்க போகிறேன் பாருங்கள், இந்த மாதிரி முடிச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம 2ஆக பிரிச்சாச்சு. இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் கிளாத், நல்லா சாஃப்டான கிளாத் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்க அந்த இடத்துல ஒரு தையல் போட போகிறோம், அவ்வளோதான். கொஞ்சம் சாஃப்டான வேஸ்ட் கிளாத்தாக பார்த்து திணிச்சுக்கோங்க இந்த மாதிரி. இது போலவே அந்த சைடுமே கொஞ்சம் நம்ம திணிச்சிட்டு ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம தையல் போட போகிறோம். இப்போ உங்ககிட்ட மிஷின் இருக்குது அப்படின்னாக்கா இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்படியே மிஷின்லேயே தைச்சிக்கோங்க. அப்போ ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மிஷின் இல்லை அப்படிங்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஷாலில் தான் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. உங்ககிட்ட இருக்க நைட்டி வேஸ்ட்டாக எந்த கிளாத் இருந்தாலுமே அதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஒன்று வந்து ரெடி பண்ணிவிட்டேன், தைச்சி முடிக்க போகிறேன். இதே மாதிரி தான் நம்ம வந்து அடுத்ததுமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளாத் வச்சுட்டு தையல் போட்டுக்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு இப்போ கிளாத் வச்சுட்டு நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதே மாதிரியே நம்ம ஃபுல்லாக தைச்சிட்டு முடிக்கும்போது உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து எல்லாமே தைச்சாச்சு. ஃபைனலாக வந்து கடைசி பீஸ் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஒரு தையல் போட்டோமோ அதே மாதிரியே இந்த இடத்துல நம்ம வந்து தையல் போட்டு முடிச்சிடலாம். இந்த டோர்மேட்டை நம்ம வந்து ரூம்குள்ளே அட்டாச்மெண்ட் பாத்ரூம் இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டோர்மேட்டாக போட்டு வைக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து கட்டிலுக்கு கீழேயே வந்து நம்ம காலை தொடச்சிட்டு ஏறுற மாதிரி போட்டு வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அந்த மேட்டுக்கு நம்ம இந்த மாதிரி நல்லா சாஃப்டான மேட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா பொசண்டு இருக்கும், நல்லா பெரிய மேட்டாகவும் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ எல்லா பார்ட்டிஷனுமே ரெடி ஆகிடுச்சு. நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, ரொம்பவே ஈஸியான மேட்டு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஈஸியாக
டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் வீட்டில் இருக்க வேஸ்ட் கிளாத் வச்சுட்டு. இதில் வந்துட்டு நான் கொஞ்சம் ஃபேப்ரிக் கலர்ஸ் இருந்ததுனால அதை வச்சு வெல்கம் அப்படின்ட்டு எழுதியிருக்கேன். அப்புறம் வந்து நம்ம தையல் போட்டு அந்த லைன்ஸ் மேலே வந்துட்டு சின்ன சின்ன டாட் மாதிரி வச்சுருக்கேன். பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இது எல்லாமே ஆப்ஷன் தான். உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னாக்கா இதெல்லாம் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னாக்கா தைச்சி முடிச்சதோடு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய ரூமோட என்ட்ரன்ஸில் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு மேட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேஸ்ட்டாக இருக்க எந்த கிளாத்தாக இருந்தாலுமே ஓகே, சூப்பராக டோர் மேட் ரெடி பண்ணலாம். இந்த டோர் மேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.